இங்கே பந்தலுக்கு கால் நட்டார்கள். சங்கரன் வீட்டில் இறங்கி கொண்டு அந்த நாளில் நான் அவரோடு இருந்தேன். எனவே அப்படிப்பட்ட திருச்சியில், அண்ணாவால் முக்கியத்துவம் தரப்பட்ட திருச்சியில், அன்பில் தர்மலிங்கத்தால் ஒரு காலத்தில் வளர்ந்த திருச்சியில், இன்றைக்கு நேருவால் பெயர் பெற்று திருச்சியில், அன்பழகன் பெயரும் அந்த வரிசையில வர வேண்டும். வருவதற்கு நீங்கள் தான் அவரை வெற்றிப்படுத்த வேண்டும். அன்பழகன் பெயரும் வர வேண்டும் என்று சொல்வது என்னுடைய சுயநலமும் இருக்கிறது. எனவே கழகத்துக்காக, தமிழனுக்காக, தமிழ் மொழிக்காக, நம்முடைய பண்பாட்டுக்காக, இன்னும் சொல்ல போனால் நம்ம எல்லாம் முடவர்கள் ஆக்கிவிட முடியும் நம்புகிற அம்மையாரை முடம் ஆக்குவதற்காக நீங்கள் தயவு செய்து இந்த தேர்தலில் அயராது பணியாற்றி மக்களுடைய வாக்கை சேர்த்து கணக்கிலே எழுதியிருப்பது போல உங்களால் ஒரு வாக்கு, உங்கள் முயற்சியால் மற்றொரு வாக்கு என்று 2 வாக்குகளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று கழக தோழர்கள் கட்டளையிட்டிருக்கிறார். பணியாற்றுகிற தோழர்கள் ஒவ்வொருவரும் 100கணக்கான வாக்குகளை பெறக்கூடியவர்கள். அப்படி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். மாநகராட்சி வாகனத்தை பொதுக்கூட்டத்துக்காக அரசாங்க வாகனத்தை நேற்று வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 5000 பேருக்கு உணவு வந்து தயாரிச்சு வந்து அவங்க வந்து வெளியில இருந்து ஆட்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது வரைக்கும் யாருமே வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பும் மக்களும் சொல்றாங்க. சரி, அதான் ஜெயலலிதா கையில் அதிகாரம் இல்லை, இருக்கிறத மாதிரி அவங்க நடப்பாங்க. நாங்கள் இல்லைங்கிறது வந்து திமுக உறுப்பினராக சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு நமது தலைவர் டாக்டர் கலைஞருடைய ஆசீர்வாதத்துடன் நமது தளபதி ஆட்சிக்கு வந்த போது இன்னும் 30 ஆண்டு 40 ஆண்டு காலம் திருச்சியில குடிநீர் கொஞ்சம் இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக புதிதாக மேற்கொண்டு 90 MND தண்ணி திட்டத்தை 224 கோடி ரூபாய் திட்டத்திலே தந்தது கலைஞர் அவர்கள். நாங்கள் அதை ஆரம்பித்து வைத்து 38 இடங்களிலே தொட்டில் கட்டி பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து டிவிஎஸ் டோல்கேட் இருக்கிறது, லால்குடி டோல்கேட், அந்த பாலம் விரிவுபடுத்தப்பட்ட பணி கலைஞர் காலத்தில் திட்டமிடப்பட்டது. அம்மையார் வந்து இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். போகும்போது பார்க்கலாம், மருத்துவமனை பெரிய அளவில் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அனைத்தையுமே கலைஞர் அனுமதி தந்த கட்டடங்கள் 50 கோடி ரூபாய். அதற்கென்று ஒரு புதிய திட்டத்தை தந்தார் கலைஞர் அவர்கள். 240 கோடி ரூபாய் திட்டத்திலே கரையை பலப்படுத்துகின்ற பணி, அது மாயனூரில் ஆரம்பித்து கொள்ளிடம் வரை போகின்ற அந்த பணி மாயனூரில் ஆரம்பிக்கப்படவில்லை, அங்கு ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் இடையிலே ஸ்ரீரங்கத்தை நமது முக்கம்பில் ஆரம்பித்து வருகிறவர்கள் ஏழு எதற்காக வருகிறார்கள்? கூழ்கைக்காக, பெட்டிக்காக, லட்சியத்துக்காக அல்ல. அன்னமையாக லட்சியத்துக்காக இல்லையா? அறிஞர் அண்ணா பெயரால் கட்சி அதை எம்ஜிஆர் தொடங்குகிற போது அண்ணாவுடைய பெரிய மதிப்பை காப்பாற்ற என்றார். இன்னமையார் அண்ணா பெயரை காப்பாற்றுகிறாரா? அண்ணாவுடைய லட்சியத்தை மதிக்கிறாரா? இன்னும் சொல்ல போனால் அண்ணாவுடைய லட்சியத்தை ஒதுக்கி தடுகிறார். அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர். அவருடைய ஆட்சியில அவரே நிறைவேற்றாத காரியங்கள் பல, நிறைவேற்றுவதாக சொல்லி நிறைவேற்றாத காரியம். ஒரு அறிக்கையில, தேர்தல் அறிக்கையில சொன்னார், நான் தேர்ந்தெடுக்கிற திட்ட கால்வாய் திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவேன்.